ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையில் புதிய ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப்பை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எல்லா சர்வீஸுமே இந்த ஒரே ஆப்பில் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்வாரயில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு இந்த ஆப் வந்து டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது. விரைவில் வந்து பார்த்தா லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா இது வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்காது. ஏன்னா இப்போதைக்கு டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது. விரைவில் உங்களுக்கு இந்த ரயில்வே ஆப் வந்து அமலுக்கு வரப்போகுது. ஒன்ஸ் அமலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆப்பில் எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்ணுறது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே பற்றி பார்த்துடலாம். இப்போதைக்கு இந்த ஆப் குறித்து ஓரளவு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் அப்னு. டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் நேம் எல்லாமே கொடுத்து முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு எம்பின்லாம் வந்து பார்த்தா க்ரியேட் பண்ண சொல்லும், அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான லாகின் ஆப்ஷன். ஸோ மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டு எம்பின் கேட்கும். அது நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் வந்து ஆகிடும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம் போட்டு வந்துருச்சு. ஸோ இதான் உங்களுக்கான டேஷ்போர்டு. ஓகே, இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னி பிளானர்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிசர்வ் டிக்கெட். நீங்கள் வந்து ரிசர்வ்க்கான டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் போக போகிறீங்க, அதுக்கான தேதின்னு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரிசர்வ் டிக்கெட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு அன்ரிசர்வ்டுக்கான டிக்கெட் வேணாலும் அதையும் இப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட்டும் நீங்கள் இந்த ஆப் மூலமாக தாராளமாக ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலாம். அதேமாரி நீங்கள் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்க போகிறீங்கனாலும் அதுக்கும் ஆன்லைன் மூலமாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசர்வ் டிக்கெட், அன்ரிசர்வ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மூணுமே ஒரே ஆப் மூலமாக நீங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக ஸோ ரயில்வே வாரியம் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் புக் பண்ணுறவங்க இந்த 3 ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணும், ரிசர்வ்டா, அன்ரிசர்வ்டா, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டா அப்படின்றத பயன்படுத்தி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோர் ஆஃபரிங்க போனீங்க அப்படின்னா சர்ச் ட்ரெயின். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெயின்லாம் இருக்குது, எந்த டைமில் வரும், அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிடுச்சா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, இல்லை வந்து பார்த்தா வெயிட்டிங்கில் இருக்கா அப்படின்றதுக்கான பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கோச்சு பொசிஷன். ஸோ உங்களுக்கு வர கோச்சு எந்த இடத்துல வரும், அது எல்லாமே நீங்கள் பொசிஷன் எங்கெங்கே நிற்கும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ராக் யுவர் ட்ரெயின். இதில் போனீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு, எங்கே போயிட்டுருக்கு, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி ஈஸியாக நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் முன்கூட்டியே போகிறதுக்கும் ஸோ நீங்கள் ரன்னில் லைவாக கூட உங்களுக்கான ட்ரெயினை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆர்டர் ஃபுட்டு. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட்டு வந்து தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கான ஃபுட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே வந்து சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைல் ரீஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாச்சும் அமௌண்ட் ரீஃபண்ட் அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெயில் மாடட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு நிறையா யூஸ் ஆகும். அதாவது பேசஞ்சருக்கான கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ஏதாச்சும் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு வேணும், அதாவது இந்தமாரி கோச் விட மாட்டுறாங்க, உங்கள் டிக்கெட்டில் வேறு யாராச்சும் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரெயில் மாடட் அப்படின்ற இதை நீங்கள் பயன்படுத்தி கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அப்புறம் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீட்பேக்கை வந்து பயன்படுத்தி ஏதாச்சும் நீங்கள் சஜஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை ஒரே ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜேர்னி. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு அப்கமிங் எப்போ வரும்ன்றத நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்கும். மை புக்கிங் போனால் எந்த மாதிரி புக் பண்ணிக்கிங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூன்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க, நேம் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பல ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து இந்த ஆப்பை பயன்படுத்துங்க. இப்போதைக்கு டெஸ்டிங் ப்ராசஸில் இருக்குது, விரைவில் பயனுக்கு வரப்போகுது.
இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ ரிசர்வ் டிக்கெட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் எங்கேருந்து எங்கே, அப்புறம் எந்த டெஸ்டினேஷன், எந்த இடத்துக்கு போகிறீங்க, ஸோ டிபார்ச்சர் டேட் என்றைக்கு போக போகிறீங்க, எந்த கிளாஸ் வேணும், ஸோ ஆல் கிளாஸாக அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு, எந்த கோட்டா ஜென்ரலாக தற்கொலை அந்த மாதிரி செட் பண்ணிட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரெயின்லாம் ஷோ ஆகும். நீங்கள் போயிட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங், ஸோ நீங்கள் என்னமான புக் பண்ணியிருக்கீங்க அதுலேயுமே மை புக்கிங் போயிட்டு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல் கொடுத்துருக்காங்க, அப்கமிங் கொடுத்துருக்காங்க, கேன்சல், கம்ப்ளீட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துலாம். ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் நீங்கள் தாராளமாக அப்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்த கட்டமாக அந்த ரெயில் மெத்தட் கொடுத்தோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கான அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வேணும் அப்படின்னா வீடியோ மூலமாக, ஆடியோ மூலமாக, இமேஜ் மூலமாக நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். ஏதாச்சும் வேணும், ஹெல்ப் வேணும், ட்ரெயினில் ஸ்டேஷனில் ஹெல்ப் வேணும், நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கான கம்ப்ளைண்ட் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ரயிலில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து கம்ப்ளைண்ட்டில் தெரிவிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக கரண்ட் ட்ரெயின் மூவ்மெண்ட் அள்ளி பார்த்தா பாருங்கள். உங்கள் ட்ரெயின் வந்து கரண்ட்டாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டுருக்கு, எத்தனை கிலோமீட்டரில் வந்துருக்கு, அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்டாக வருதா, டிலே ஆகுதான்றத இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு ரிசர்வ் ட்ரெயின் புக் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி புக் பண்ணலான்னா, ஸோ ஃப்ரம் டூக்கு வந்து சைட் பண்ணிட்டு தேதியை கொடுத்துட்டு என்ன கோட்டா அதெல்லாம் சைட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரெயின்லாம் வந்து காமிக்கும். உங்களுக்கு எந்த ட்ரெயின் வேணுமோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு என்றைக்கு போக போகிறீங்க, எவ்வளோ சீட் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். நீங்கள் பேசஞ்சர் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆடு பேசஞ்சர்னு. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி 2-3 பேர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2-3 பேர் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க டீட்டெயில்ஸ், அவங்க மேலா ஃபீமேலா, அவங்க நேம் என்ன, அதை பற்றி அவங்களுடைய ஏஜ் என்ன, ஸோ எதை சார்ந்தவங்க, எந்த சீட் வேணும், விண்டோ சீட் வேணுமோ எது வேணும் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு ஆடு பேசஞ்சர் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் இந்த மாதிரி எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேரோட பேசஞ்சரை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், புக் நவுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான டிக்கெட், டிக்கெட் எந்த மொபைல் நம்பர் மெயிலுக்கு போகுமோ அதை கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கேப்சா கொடுத்துட்டு எவ்வளோ ஃபேர் உங்களுக்கு வருது, அதாவது எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளோ உங்களுக்கு ரயில்வே டிக்கெட் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தா வேலெட் இருக்குது பாருங்கள், இல்லை நீங்கள் வேலெட்டில் ரீசார்ஜ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வேலெட்டில் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க வேலெட் மூலம் பண்ணுறதால. ஸோ முடிஞ்சளவுக்கு வேலெட்டை ரீசார்ஜ் பண்ணி வந்து பண்ண பாருங்கள். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு யூபிஐ கொடுத்துருக்காங்க, அதேமாரி அதர் பேமெண்ட் மெத்தட், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகி உங்களுக்கான டிக்கெட் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய ஆப். ஸோ நல்ல ஒரு அப்டேட்டாக வந்து ரயில்வே வாரியம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா சர்வீஸுமே உங்களுக்கு ஒரே ஆப்பில் வந்து இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் ஐஆர்சிடிசி போனீங்க அப்படின்னா புக்கிங் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பயன்படுத்தி பாருங்கள். ஒன்ஸ் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு பேசிக்காக இந்த ஆப் பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே ரயில் பயணம் சார்ந்த பல்வேறு சேவைகளை வழங்கும் ஸ்வரயில். ஸோ ஸ்வரயிலுக்கான சேவை தான் எல்லாமே. நீங்கள் ரிசர்வ் டிக்கெட், அன்ரிசர்வ் டிக்கெட், பிளாட்ஃபார்ம் டிக்கெட், உங்களுக்கான எல்லா ட்ரெயின் டிக்கெட், நீங்கள் வந்து பிஎன்ஆர் ஸ்டார்டாக செக் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மூணுமே, ஸோ பிளாட்ஃபார்ம் புக் பண்ணலாம், எல்லாமே ஒரே ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட் தான். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம்.